சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 9/2/2024 வெள்ளிக்கிழமை, தை மாதம் 26ஆம் நாள், சதுர்த்தசி திதி. இன்று காலை 8:30 வரை, அதன் பிறகு அமாவாசை திதி. திருவோணம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 11:29 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகஷீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள ஒரு நன்மையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ அல்லது வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள் மற்றும் தங்களுடைய சொந்த வாழ்க்கை நிலைகளில் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு வேலை அமைப்புகளையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள், பணவரவுகள், லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே பயணங்களின் மூலமான நல்லவைகள் நடக்கக்கூடிய, லாபங்கள் வரக்கூடிய, சில நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 12வது வீடான குருவின் வீட்டில் இன்றைக்கி ராகு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மை. பொதுவாகவே 12ஆம் இடம் பாபத்துவம் அடைந்தாலே விரயங்கள் நிற்க வேண்டும் என்பது ஒரு ஜோதிட விதி. வர்ற வருமானத்தை இன்றைக்கு அப்படியே வீட்டுக்கு கொண்டு போக முடியும். எளிய ஜனங்கள் அன்றன்றைக்கு தினசரி இன்றைக்கு உழைத்தால்தான் ஒரு வருமானம், இன்றைக்கு உழைத்தால்தான் சாப்பாடு என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய மேஷராசிக்கார எளியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு வருமானத்தோடு வெகுமதியும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு அடிக்கடி பயணம் போகக்கூடிய அமைப்பு, ஒரு குறுகிய பயணம்னு சொல்லப்படக்கூடிய 100 கிலோமீட்டருக்குள்ளே போவதன் மூலமாக ஒரு நல்ல நட்போ, அறிமுகமோ அல்லது ஒரு தொழில் விஷயத்தில் ஒரு தெளிவோ கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாளை சொல்லிவிடலாம். மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இப்போது கடந்த காலங்களில் இருந்த சோதனைகள் எதுவுமே இல்லாமல் ஒரு சில மாதங்களாகவே சில மாற்றங்கள் தெரிகிறது என்பதுதான் உண்மை. அடிக்கடி ஒரு ஒரு வேலை மாற்றம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒரு தொழில் மாற்றத்தை பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்கின்ற மாதிரியான குறைகளோடு இருந்தவர்களுக்கு கூட நிலையாக இந்த தொழிலை செய்தால் நல்லவைகள் நடக்கும் என்பதற்கான ஒரு நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளாகவே அமைந்திருக்கிறது மேஷத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபங்கள், வெற்றிகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கு. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது என்பது ஒரு 18 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அந்த அமைப்பு இந்த இன்னும் ஒரு 14-15 மாதத்திற்கே நமக்கு ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய தன்மை என்ன, இது வரைக்கும் எதில் தோற்று போனோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அல்லது எதில் தோற்று போயிடுவோமோ அப்படின்னு ஒரு பயப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தீங்களோ அது எல்லாத்திலுமே நீங்கள் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் வரும், வெற்றி வரும், தோற்கவே மாட்டீர்கள் என்கின்ற மன உறுதியும் அதற்கான சம்பவங்கள் நமக்கு மட்டும் மனசு இருந்தால் போருமா, அதற்கான சில நிகழ்வுகள் நடக்கணும் இல்லையா, அப்போ தானே மனம் அதை நம்பும். அந்த மாதிரியான மனம் நம்முடைய வெற்றியை நம்பக்கூடிய சில உறுதிகள் வரக்கூடிய தன்மை, அது போன்ற ஒரு சிலருடைய மனமாற்றம், சில வாழ்க்கை நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வழக்கில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ரொம்ப நாளாக நடந்து கொண்டிருக்கின்ற குடும்ப நல கோர்ட்டுகள் அல்லது ஒரு சொத்து பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதை தீர்க்கவே முடியலை, சுமூகமாகவே போக முடியல, இந்த இடத்துல எனக்கு பாதகமாக ஏதேனும் நடந்து விடுமோ என்கின்ற ஒரு பய உணர்வோடு ஒரு வழக்கை அணுகுகிறீங்க இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வெற்றிகள் உங்களுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக மிருகஷீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு தொழில் தடங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கொஞ்ச நாளாக நல்லா தான் இருந்தது, ஆனால் என்ன இன்னைக்கு ஏதோ ஒன்று தட்டுதே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் கூட சாயந்தரம் 5 மணிக்கு பிறகு நடக்கக்கூடிய சில மாற்றத்தின் மூலமாக அனைத்தையும் நீங்களே நேர்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு நீண்ட நாள் நண்பராக இருக்கலாம் அல்லது சமீபத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையில் இணைஞ்சவராக இருக்கலாம். அவர் மூலமாக இதை எப்படி செய்யலாம், ஒரு இன்ப அதிர்ச்சியாக ஒரு எதிர்பாராத ஆதரவு, ஒரு பண உதவி அல்லது வளர்ச்சிக்கான முதலீடுகளை அவர் கொடுக்கறது, ஒரு வார்த்தையாவது சொல்கிறது, இதை நீங்கள் செய்யுங்க, நான் இந்த வாரத்தில் இந்த ஒரு மாதத்தில் இதற்கான ஒரு பணம் ஏதாவது ஒன்று தருகிறேன், அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் முன்னேறலாம் என்பது போன்ற வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம
குடும்ப உறுப்பினர்கள் செய்யாமல் மற்றவர்கள் ஏதாவது ஒரு நிலையில் நம்மளை கை தூக்கி விடுவாங்க இல்லையா, அந்த கை தூக்கி விடக்கூடிய சில நிகழ்வுகள் இன்று மாலை 3 மணிக்கு பிறகு நடக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும். மனம் சற்று சந்தோஷமாக இருக்கும், அமைதியாகவும் இருக்கும். இது நாள் வரைக்கும் இருந்து வந்த எந்த ஒரு சங்கடமான நிலைமைகளும் இனிமேல் இருக்காது. குறிப்பாக ஒரு 50 வயது கடந்த மிதுன ராசிக்கார பெண்கள் எல்லோருக்குமே குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் மிதுனத்திற்கு இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு சொந்த ஊர் ஞாபகம் அதிகமாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதிலும் குறிப்பாக வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படியாவது ஒரு மாதம் 2 மாதமாக நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தோன்னுட்டு முடியவே மாட்டேங்குது, நடக்கவே மாட்டேங்குது, ஊரில் இருக்கிறவங்களை பிடிக்கிறது கூட கஷ்டமாக இருக்கிறது. இந்த மாதிரியான சொந்த ஊர் பற்றிய நினைவுகள் அல்லது அங்கே ஏதேனும் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் அப்படியே இன்று பகல் முழுவதும் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிலருக்கு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய ஒரு நல் பாக்கியம் கிடைக்கக்கூடிய நாள், அல்லது அடுத்த வருடம் அல்லது இந்த வருடத்தின் கடைசியில் புனித யாத்திரை போன்ற அமைப்புகள், காசி, கயா, கங்கா யாத்திரா போன்றவைகள், ஏதேனும் ஒரு நிலையில் இஷ்ட தெய்வ தரிசனம், இந்த தெய்வத்தை இந்த தெய்வ ஞானியை பார்த்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் போடுகின்ற அமைப்பும், அந்த திட்டம் இன்னும் 3 மாதத்திற்குள் நிறைவேறக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு மட்டும் ஒரு அன்னதானம் செய்வது போன்ற அமைப்புகளுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இப்போது வரும். ஓரளவிற்கு வருமானம் இருக்கும், அந்த வருமானத்தை கொஞ்சம் செலவு செய்வோம், அதன் மூலமாக கூட இன்னும் அதிகமான ஒரு நிம்மதிகள் கிடைக்குமா என்கின்ற ஒரு மனம் சற்று விச்ராந்தியாக நிச்சலனமாக இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு தந்தையின் ஆரோக்கியத்தை பற்றிய கவலைகள் இருக்கும், அப்படியும் பெரிய ஒரு சாதகமற்ற தன்மைகள் இருந்து விடாது என்கின்ற ஒரு நல்ல நாள் தான் கடகத்தினர் எல்லோருக்கும் இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு எதையோ ஒன்றை நினைத்து எதுவாக ஒன்றாகவோ மாறுகின்ற மனம் சற்று ஏமாந்து போகின்ற நாளாக இந்த நாள் அமையும். ஆனாலும் மத்தியானத்திற்கு பிறகு எல்லாத்திலையும் கொஞ்சம் சுதாரிச்சுக்குவீங்க. 8ஆம் இடத்துல ராகு இருந்து அது செயல்படுகின்ற ஒரு தன்மையில் ஏற்படும் போது பேராசைன்னு சொல்லப்படக்கூடிய அதீதமான சில விஷயங்களில் இன்றைக்கு மனம் போகும். இப்படி சம்பாரிச்சிடலாமா, அப்படி சம்பாரிச்சிடலாமா, அல்லது இவரை இப்படி மாற்றி விடலாமா, அப்படி மாற்றி விடலாமா, குடும்பத்தில் இந்த மாதிரியான சில முடிவுகளை எடுக்கலாமா என்பது போன்ற சற்று காலையிலிருந்து 3 மணி வரைக்கும் மனம் சற்று பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 3 மணிக்கு பிறகு நடக்கக்கூடிய சில மாற்றங்களின் மூலமாக அப்படியே மனம் சற்று சாந்தமடைந்து இதுதான் சரி என்பது ஒரு தெளிவாக தீர்மானமாக வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு செலவுகள் அதிகமாகவே இருக்கும். வீண் செலவுன்னு சொல்லப்படக்கூடிய விரைய செலவுகள் குழந்தைகளாலோ அல்லது குடும்ப உறவினர்களாலோ இதை வாங்கணும்னு அவசியமாக இருக்கா, இது தேவையா, அல்லது இந்த பொருள் ஒரு நிலையில் உடைந்து போகக்கூடிய பொருளாக இருக்கிறது, இதை இப்போது இவ்வளவு போட்டு வாங்கி அதற்காக ஒரு விதத்தில் செலவு வைக்கணுமா என்பது மாதிரியான சிலரை சொல்லி பார்த்தாலும் கூட கேட்க மாட்டேன் என்கிறார்களே, இதை என்ன செய்வது என்பது போன்ற சில குழப்பங்கள், சொல்லாமலேயே இருந்து விடலாமா என்கின்ற எண்ணங்கள் என ஒரு இரட்டை நிலையில் இருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ஆயினும் மதியம் 3 மணிக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் தான் இன்று சிம்மத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள், வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடிய நாள், தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய நாள், வடக்கிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய நாள், மனம் சற்று சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். 7ஆம் இடம் குருவின் வீடாகி அங்கே ராகு இருப்பது அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை செய்யக்கூடாத ஒரு அமைப்பு தான். ஒரு நிலையில் அப்பா அம்மா கூட ஏதேனும் ஒரு நிலையில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தவர்கள், ஒன்றை கேட்கிறேன், ஆசைப்பட்டு கேட்கிறேன், ஆனால் அதற்கான அனுமதியை அவர்கள் தரமாட்டாங்க அல்லது அதை வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்க என்பது மாதிரியான தாய் தந்தையரோடு பிணக்கம் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை இளைய பருவத்தினருக்கும் இன்றைக்கு அம்மாவோ அப்பாவோ நீங்கள் செய்வது, நீங்கள் கேட்பதற்கு சம்மதம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆகவே அம்மா அப்பா இன்றைக்கி ஒரு நல்ல மூடில் இருக்கும்போது சின்னவர்கள் அவர்களை அணுகி இன்றைக்கு உங்களுடைய தேவையை, உங்களுடைய விருப்பத்தை சொல்லி அதை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாளை கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சொல்லலாம். ஒரு நட்புகள் உருவாகக்கூடிய நாள். எதிர்காலத்தில் யார் யார் எப்படிப்பட்ட அமைப்பு, இன்றைக்கு அறிமுகம் ஆக போகின்ற ஒருவர் வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய உறவாகவோ நட்பாகவோ மாறக்கூடிய ஒரு சூழல். இன்றைக்கு 5:30 மணி வரைக்கும் யார் நமக்கு எந்தெந்த நிலையில் அறிமுகம் ஆகிறாங்கன்னு பாருங்கள். அவர்கள் பிற்காலத்தில் நமக்கு உதவிகளை செய்யக்கூடியவர்களாக வரக்கூடிய நல்ல நாள் கன்னிக்கு இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் ஒரு சில உறுத்தி கொண்டிருந்த கடன்கள் தீரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு.
ரொம்ப நாளாகவே இந்த கடனை அடைச்சணும்னு ஒரு எண்ணத்தில் இருந்து அதை அடைக்க முடியாமல் போய் முடிஞ்சிரும் தான், ஆனாலும் அதை அடைக்க முடியலையே, இந்த மாதிரியான ஒரு இரட்டை நிலையில் இருக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரியான கடன்களை இன்றைக்கு தீர்த்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை, அதற்கான வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. நேரடியான வருமானமாக கூட இருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு சொத்தின் மூலமாக ஒரு வருமானம், நிலத்தை விற்கிறேன், வீட்டை விற்கிறேன், அதன் மூலமாக இந்த கடனை அடைக்க முடியும், அதன் மூலமாக விடுதலை என்கின்ற ஒரு பெரிய மனசாந்தி ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதை போலவே ஆரோக்கியம் சரியாக இல்லையே என்கின்ற ஒரு கவலையில் இருந்தவங்க, என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல, டாக்டர் எல்லாமே சரியாக இருக்கின்றாரு, ரிசல்ட் எல்லாமே பாசிட்டிவ்னு வந்திருக்கு, எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது, உங்களுடைய மனதில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரிலாம் டாக்டர் சொல்கிறாங்க இல்லையா, என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்கின்ற குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, உண்மையிலேயே நீங்கள் ஒரு நல்ல திடகாத்திரமாகத்தான் இருக்கிறீங்கன்ற மாதிரியான சந்தோஷ செய்திகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய அமைப்பு, அலுவலகத்தில் போய் ஒரு நிம்மதியான சூழலில் சீட்டில் உட்கார்ந்தோம்னா ஒரு பேரெடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன என்பது போன்ற அத்தனை நிலைகளிலும் சந்தோஷம் வரக்கூடிய நல்ல நாள் துலாத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளை பற்றிய சந்தோஷம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாள். தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல தகவல்களை சொல்கிறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அம்மா அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தை இப்படி செஞ்சிடலாம், நான் இப்படி ஏதாவது உங்களுக்கு செய்கிறேன், நீங்கள் சும்மா போட்டு உடம்பை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க, மனசை போட்டு வருத்திக்கிட்டு இருக்காதீங்க என்பது மாதிரியான ஆறுதலான வார்த்தைகளாக இருந்தாலும் கூட அவர்கள் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கையும் அதற்கான தகுதி அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு மன உறுதியும் கிடைக்கக்கூடிய விருச்சிகராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு சந்தோஷமான நாள். சிறியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இளம் குழந்தைகளின் மீது இருந்த வருத்தங்கள் விலகும். இந்த குழந்தைக்கு இன்னும் பேச்சு வரல, இந்த குழந்தை என்ன நடக்கவே இல்லை, டாக்டர் ஒரு மாதிரியாக சொல்லுகிறார், இன்னும் சில பரிசோதனைகள் செய்ய வேண்டியிருக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் அத்தனையும் ஒரு நிலையில் அப்படியே மூட்டை கட்டி வச்சு இந்த குழந்தை நல்லா ஆகிடும், இந்த குழந்தைக்கு நல்லா ஆயிடுச்சுன்ற மாதிரியான திட முடிவுகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமைந்திருக்கிறது. 20 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி மேன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். மேற்படிப்பு என்ன படிக்கலாம், இந்த ஊருக்கு போகலாமா, அந்த ஊருக்கு போகலாமா, இந்த மாநிலமா அந்த மாநிலமா, எந்த நாட்டிற்கு போகலாம் என்பது போன்ற தூர பயணங்களை திட்ட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற இளைய பருவத்தினர் அனைவருக்குமே எந்த கல்வி பயிலலாம், எந்த நாடு எந்த மாநிலம் போன்றவைகளுக்கு செல்லலாம் என்பதில் ஒரு மாதிரியான 100% உறுதி முடிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டின் சுப அமைப்புகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாள். உங்களுடைய ராசிநாதனாகிய குருவின் வீட்டில் தான் ராகு இருக்கிறார். அப்படின்னா 4ஆம் வீட்டை கெடுப்பாரான்னு பார்த்தா கெடுக்காமல் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஐயா, நல்ல சுகமான சில விஷயங்கள், சுகானுபவங்கள் 60 வயது கடந்தவங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆன்மீக அமைப்புகளில் இன்றைக்கு திளைக்கக்கூடிய ஒரு தன்மை. ஒரு இந்த பகவானை போய் பார்த்துட்டு வந்துடலாம், இவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அல்லது நம்மை விட வயதில் பெரியவர்களுக்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை வாங்கலாம். 35 வயது 40 வயதுகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுடைய வீட்டு கனவுகள் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்ல முடியும். ஒரு கடன் அப்ரூவல் ஆகலை, சிபிலில் அப்படி ஒன்றும் சரியாக இல்லைன்னு சொல்கிறாங்க, ஒரு கடனுக்காக அலைந்து கொண்டே இருக்கிறேன் என்பது போன்ற கடந்த 6 மாத காலம் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் தோல்விகளை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்த அத்தனை தனுசு ராசிக்கார நடுத்தர வயதினருக்கு வீட்டு கடன்கள் அப்ரூவல் ஆகக்கூடிய தன்மை, இளையவர்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, புதியவைகள் வரக்கூடிய அமைப்பு, பழையவர்களை ஒழிச்சு போட்டுட்டு பழைய வாகனத்தை விட்டு அல்லது பழைய வீட்டை அப்படியே ஒரு மாதிரியாக அப்புறப்படுத்தி விட்டு அதிலிருந்து ஒரு புதியவைகள் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கம் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது தனுசுவினர் எல்லோருக்கும் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு உங்களை பற்றியே தைரியம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். இது நாள் வரைக்கும் அண்ணா ஆதரவு, அம்மா ஆதரவு, அப்பா ஆதரவு, அக்கால் தம்பி தங்கைகளுடைய குடும்பத்தினருடைய ஆதரவை அவங்களுடைய இருந்த கையில் வாங்கி அதன் மூலமாக பிரச்சனைகளை சமாளித்து கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல ஆதரவுகளே இல்லாமல் சொந்த காலில் நிற்கக்கூடிய தைரியமும் தகுதியும் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதில் இன்னொன்று இன்றைக்கு ஸ்பெஷலாக சொல்லலாம். ரொம்ப நாளாக யாரை சந்தித்து அவருடைய ஒரு அறிமுகம், அவருடைய ஒரு இது கிடைச்சாலே போகிறோம், இதை வச்சு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் வேறு மாதிரி இது பண்ணிக்கலாம், ஆனால் அவரை பிடிக்கிறது தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரியான எண்ணங்களில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு தெய்வமே வீதியில் நடந்து போகும்போது எதிரே வந்தார் போல ஒரு நிலையில் யாரை சந்திக்க வேண்டும், யாரிடம் சில சகாயங்களை எதிர்பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தீர்களோ அவரை அப்படியே நேரில் அறிமுகப்படுத்திக்கக்கூடிய நாள், அல்லது நீங்கள் அவருக்கு தேவைப்பட்டு உங்களுடைய உதவியை அவர் எதிர்பார்த்து வரக்கூடிய நாள். சிறு திரும்பும் பல்கொத்த உதவும் இல்லையா, நம்ம சின்ன ஆளாக இருந்தால் கூட நம்ம யாராவது ஒருத்தருக்கு தேவைப்படுவோம் இல்லையா, அது போன்ற அமைப்புகள்
அமைப்புகளில் நம்முடைய திறமை மற்றவர்களுக்கு உபயோகப்பட்டு அதன் மூலமாக ஒரு நட்போ ஒரு ஆதரவோ கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது. பணம் வரக்கூடிய நாளாக கூட இந்த நாளை மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். கும்பராசிக்காரர்களுக்கு பண பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆனால் அதுக்கு கொடுக்கின்ற விலை உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உண்மையைத்தானே சொல்லணும். அதாவது மற்றவர்கள் உழைத்தால் 100 ரூபாய் வரும்னு சொன்னால் நீங்கள் உழைத்தால் 50 ரூபாய் வரும். அப்போ அந்த 100 ரூபாய் கிடைக்கிறதுக்கு 2 மடங்கு உழைக்க வேண்டும் இல்லையா? இது மாதிரியான, ஏன்னா நீங்கள் உழைப்பதற்குத்தான் எந்த விதத்திலும் தயங்காதவர்களாக இருப்பீர்களே. கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, இந்த மாதத்திற்கு தேவையான, இந்த வருடத்திற்கு தேவையான அல்லது ஒரு 3 மாதத்திற்காவது தேவையான ஒரு பொருள் வரவுகள் வந்தது என்கின்ற ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற நாடுகளில் ஒரு தொழில் வேலை நிலைத்தன்மை சமீப காலத்தில் போன வருஷம் அல்லது போன மாதத்தில் வேலை போயிடுச்சு, வேலை மாற்றம் வந்துவிட்டது, பிடித்தமில்லாத நானே நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேலையை விட்டுட்டேன், வேலைக்காக ஒரு போராடி கொண்டிருக்கிறேன் என்பது மாதிரியான கவலைகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற நாடுகள் இருக்கின்ற தூர அமைப்புகள் எல்லாத்திலுமே அங்கேயே மறுபடியும் வேலை கிடைக்கக்கூடிய, இங்கே இந்தியாவிற்கு திரும்பி வர தேவையில்லை என்கின்ற அத்தனை அமைப்புகளும் அங்கேயே உருவாகக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நிம்மதிகள் வந்துடும். கடந்த வருடத்தில் இல்லாத இருந்துகின்ற அத்தனை சோதனைகளும் இந்த வருடத்தில் விலகிவிட்டது என்கின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்கும் இன்று. மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே கணவன் மனைவி பிணக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு நிலையில் வாக்கை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? ஏதாவது ஒரு நிலையில் நம்முடைய கணவர் தானே நம்முடைய மனைவி தானே என்கின்ற நிலவில் ஒரு உரிமையாக ஒரு வார்த்தை சொல்ல போய் நீங்கள் எப்படி இதை சொன்னீங்க அப்படின்ற மாதிரியான ஒருவர் இன்னொருவரை புரிந்து கொள்ளாமல் சற்று பிணக்குகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆனால் சாயந்தரம் 5 மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற கிரக சூழ்நிலைகள் மூலமாக என்ன இருந்தாலும் நம்முடைய கணவர் நம்முடைய மனைவி என்கின்ற மறுபடியும் இணக்கமான சூழ்நிலைகள் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே அப்பாவிகளாக இருப்பீர்கள். மனசில் ஒன்றை வச்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு தெரியவே தெரியாதே. ஒரு கபடத்தோடு இதை மறைத்து வைத்து அதை மறைத்து வைத்து செய்யக்கூடிய சில விஷயங்களை என்றைக்குமே மீனராசிக்காரர்கள் கற்றுக்கொண்டதே இல்லை. அவர்கள் பிறப்பிலேயே அது வருவதும் இல்லை இல்லையா? அது மாதிரி நம்ம இருந்திருக்கலாமோ என்பது போன்ற இந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டாம், இப்படி நடந்திருக்க வேண்டாம், அப்படி நடந்திருக்க வேண்டாம் என்பது மாதிரியான சில விஷயங்கள் இன்றைக்கு மாலை 5 மணி வரைக்கும் நடக்கும். ஆனாலும் எல்லாவற்றையும் நீங்கள் சமாளித்துக் கொள்ளுகின்ற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளையவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு அந்நிய சூழல் வேலை தொழில் அமைப்புகள் இருக்கும். முற்றிலுமே வேறு மாதிரியான மொழி அமைப்புகள், முற்றிலுமே வேறு மாதிரியான முகங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு, இதன் மூலமாக சில புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நிலைமை என எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய நாளாகவே ஒரு வழக்கமான நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது மீனத்திற்கு இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய நல்ல விளக்கம் தரக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தின சுருக்கமாக கேட்டிருக்கிறார். ஐயா, ஒருவருடைய வாக்கு பேச்சு எப்போது எடுபடும் எடுபடாதுன்னு கேட்டிருக்கிறார். ஒருடைய சொல் பலிக்கிறத கேட்குறாருன்னு நினைக்கிறேன். இந்த வாக்கு பேச்சு சொல் பலிக்கிறது எல்லாமே ஜோதிடத்தில் 2ஆம் பாவகம் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. ஒருவருக்கு எப்பொழுது 2ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கிறதோ அப்போது அவர் நல் சொல் சொல்வார், ஒரு நல்ல பேச்சு பேசுவார், பொய் பேச மாட்டார். 2ல் சனி செவ்வாய் இருந்து 2ல் ராகு இருந்து 2ல் ராகு சனி செவ்வாய் மொத்தமாக தொடர்புகளை கொண்டு, தொடர்புகள்னா என்ன? 2ஆம் இடத்துல சனி இருக்கிறது, அதை செவ்வாய் பார்க்கறது, அல்லது சனி ராகு சேர்ந்திருப்பது, அல்லது செவ்வாய் ராகு சேர்ந்திருப்பது அதை சனி பார்ப்பது, அல்லது ராகு மட்டும் அமர்ந்திருப்பது, செவ்வாயோ சனியோ ராகுவோ தனித்தனியாகவே அமர்ந்திருப்பது. இந்த மாதிரியான பாபர்களுடைய தொடர்பு இருக்கும்போது அவருடைய பேச்சு கர்ண கடூரமாக இருக்கும். அல்லது அவர் பேசினாலும் அவர் சொன்னாலும் அது பலிக்காது என்கின்ற நிலைமையில் ஓரளவுக்கு பொய் பேசுகிறவராக, தன்னுடைய வாக்கை அவரே நம்பாதவராக இருப்பார். ஒரு பொய் என்பது என்ன அல்லது வாக்குறுதி என்பது என்ன? எல்லோருமே வாக்குறுதி கொடுக்கும்போது இதை நிறைவேற்றணும்னு கொடுக்கறதில்லை. இந்த நேரத்தில் எஸ்கேப் ஆனால் போகிறோம், இந்த நேரத்தில் இவர்கிட்ட நம்ம இது போனால் நாளைக்கு தந்துடுறாங்க போங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வைங்க, அது அந்த நேரத்தில் தப்பிக்கின்ற ஒரு அமைப்பாக கூட இருக்கலாம். அவருடைய வாக்கை அவரே நம்பாமல் இருக்கலாம், அவருடைய வாக்கு பலிக்காது என்பதை அவரே தெரிந்து கொண்டவராக இருக்கலாம். ஆனால் ஒரு நிலையில் வாக்கு என்பது உயிரை போன்றது. ஒரு நிலையில் ஒரு சொல்லிட்டேன்னா அதை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதி போன்றவைகள் சுபத்துவமாக இருக்கணும். அந்த சுபத்துவமாக இருப்பவர்களுக்கு வாக்குகளில் சொற்களில் பேச்சுக்களில் கவனமாக இருப்பார்கள். இவர்களுடைய பேச்சு சபையில் ஈடுபடும்.
இவர் சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்பா, இவர் சொன்னால் நம்பலாம்பா. ஒரு 4 பேர் கூடுகின்ற இடத்தில் ஒரு மாதிரியாக விதண்டாவாதமாக பேசக்கூடிய சூழ்நிலையில் கம்பீரமாக ஒருவர் எழுந்து நின்று, அவர் ஏழையோ பணக்காரரோ, ஆனால் ஒரு நிலையில் ஒரு சுத்தமானவராக உண்மையானவராக இருக்கின்ற நிலைமையில் அவருடைய பேச்சை நம்ம எல்லாருமே கேட்குறோம் இல்லையா? ஒரு பொதுவானவர்னு சொல்லிடுறோம். இவர் பேசுறது கரெக்டாக தான் இருக்குது, இந்த பக்கமும் பாதி பேசலை, அவர் அந்த பக்கமும் பேசலை, ஒரு நடுநிலையாக பேசுகிறார் என்கின்ற பேச்சு, வாக்கு, சொல் எடுபடுகின்ற தன்மை, ஒரு சபைதனில் எடுபடுகின்ற தன்மை. அவர் எத்தகைய அந்தஸ்து கொண்டவராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும், ஒரு ஏழையின் சொல்லு கூட இந்த இடத்துல ஒரு பணக்காரனின் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற ஒரு சூழல் வருவதற்கு அவருடைய லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக இருந்து 2ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய பேசக்கூடிய ஒரு நிலையில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளை குறிக்கக்கூடிய பாவகமான இந்த 2ஆம் வீடு தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் வந்து குருவோ சுக்கிரனோ வளர்பிறை சந்திரனோ தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது ஒரு மிக மிக முக்கியமான விதி. அது எப்போ நடக்கும் அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒரு 10 வயசு குழந்தைக்கும் வாழ்நாள் முழுக்க அந்த பாவகம் வலுத்து தான் இருக்குது, சுபத்துவமாக இருக்குது. 2ல் குரு உச்சமாக இருக்கிறார், 2ல் பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார். ஆனால் இந்த மாதிரிலாம் இவர் பேச்சு எடுபடக்கூடிய அமைப்புகளில் இல்லைங்களே. இவர் வந்து அவருடைய வேலையை அவரே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரே, இவருக்கு போய் சபைக்கு போய் பேசக்கூடிய அமைப்புகள் இல்லையே அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைச்சிடுறதில்லை. அந்த தசாபுக்தி அமைப்புகள், அந்த 2ஆம் இடத்தில் சுபத்துவமாக இருக்கக்கூடிய குருவோ சுக்கிரனோ வளர்பிறை சந்திரனோ தனித்த புதனோ அல்லது இவர்கள் அத்தனை பேரும் மொத்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த தசாபுக்தி என்கின்ற அந்தர அமைப்புகள் என்கின்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அமைப்பு வரும்பொழுது மட்டுமே ஒரு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய சூழ்நிலை, அவருடைய பேச்சு எடுபடக்கூடிய அமைப்பு. இவர் சிறியவராக இருந்தாலும் இவர் சொல்வது மிகவும் கண்ணியமாக சரியாகவே இருக்கிறது, இவற்றை நாம் கடைப்பிடிக்கலாம் என அவரை விட உயரமானவர்கள், அவரை விட அந்தஸ்து கொண்டவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற இந்த பேச்சு எடுபடுகின்ற நிலை என்பது 2ஆம் பாவகமும் லக்னாதிபதியும் சுபத்துவமாக இருந்து அவர்கள் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகள் நடக்கும்போது கண்டிப்பாக ஒருவருக்கு வரும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.